Hi friends, இன்னைக்கு நம்ம பூர்ணிஸ் கிச்சன்ல பார்க்க போறது அவல் உப்மா. இத போஹான்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், அவல், வெங்காயம், வேர்க்கடலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, நல்லெண்ணெய். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பொடியா நறுக்க போறோம். வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. 2 கப்பு போஹாக்கு ஒரு முழு வெங்காயம் சரியா இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதையும் இப்படி பொடியா நறுக்கிக்கோங்க. 2 கப்புக்கு 4 பச்சை மிளகாய் போதும். அதையும் இந்த மாதிரி நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கடைசியா கார்னிஷுக்கு வேணும். அதையும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்ல இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம செய்யறதுக்கு சுலபமா இருக்கும். தவா சூடானதும் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வதக்குங்க. இதுல நம்ம தேவையான அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அவ்வளவு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா காயப்பொடி போடுங்க. இது ஜீரணத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதுல நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு இதுல நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா நல்லா சீக்கிரமா வதங்கிரும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதுல மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போஹாக்கும் சேர்த்து இதுல மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதுதான் கலர் கொடுக்க போகுது நம்ம போஹாக்கு. நான் 2 கப்பு போஹா எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க மண்ணோ குப்பையோ எல்லாமே வந்துடும். அப்புறம் 1 நிமிஷம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற விடுங்க. இப்போ ஊறினதை தண்ணியை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் அந்த எல்லாத்துலேயும் போட்டு நம்ம இதை கலந்துக்க போகிறோம். நல்லா வதக்கி விடுவோம். 1 நிமிஷத்துக்கு மேலே ஊற விடாதீங்க. அப்படி ஊற விட்டா போஹா உதிர உதிர வராமல் கட்டி கட்டி ஆயிடும். நமக்கு வேணும்னா இடையில கூட தண்ணி தெளிச்சு நம்ம வேக விட்டுக்கலாம். அதனால ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க. போஹா கொஞ்சம் சீக்கிரமா வேகிறதுக்காக நான் இந்த மாதிரி மூடி வச்சுக்கிறேன். 1 நிமிஷம் நீங்க மூடி வச்சா போதும், வெந்துடும். நீங்க பாருங்க, போஹா நல்லா வெந்துருச்சு. இப்போ கார்னிஷிங்க்கு நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை மேல தூவிக்கலாம். அதை ஒரு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி போஹா உதிர வரணும்னா நீங்க தின் போஹா யூஸ் பண்ணாம திக் போஹா வாங்கினீங்கன்னா நான் பண்ற மாதிரியே நல்லா உதிர வரும். இப்போ உதிரியான சூடான சுவையான போஹா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.